இன்றைய நாளில் உங்களோடு நான் இருப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். आज भी आपके बीच में मैं हूं। परमेश्वर ने जो मौका दिया आपके बीच में होने के लिए परमेश्वर को मैं स्तुति करता हूं। என்னுடைய வாலிப வயதில் 94ஆம் வருடம் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ரட்சித்தார். मेरे जवानी उम्र में 1994 साल में परमेश्वर ने मेरे जीवन में पाप से छुटकारा देके मुझे उद्धार किया। ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை வழிநடத்தினார். रोमन कैथोलिक परिवार से यानी आरसी परिवार से मैं पालन पोषण किया गया। परमेश्वर उस परिवार से मुझे छुड़ाया और निकाला और मुझे अपने लहू से धोया। மே 30ஆம் தேதி 2004ஆம் வருடம் என்னை சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் அவர்களுடைய கூட்டத்தில் முழு நேர ஊழியத்தின் அழைப்பை பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 2004 साल में मई महीना में 30 तारीख को बड़े अंकल बड़े भैया जो अगस्टिन जयकुमार है उनकी सभा में परमेश्वर मुझे भाग लेने दिया और वहाँ पे प्रभु ने मुझे बुलाया उसकी सेवा करने के लिए। அண்ணனுடைய அர்ப்பணிப்பும் ஆழமான செய்திகளும் ஒரு ஆழமான தாக்கத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒருவன் நான். परमेश्वर के दास जो हमारे बड़े भैया है और उनके प्रचार के जो बातें या उनका प्रभाव जो है विश्व भर में कई लोगों को छू लिया और जिन लोग उनके प्रचार से जो प्रभावित हुए हैं उनमें से या उस झुंड में से मैं भी एक व्यक्ति हूँ। கடந்த 20 ஆண்டுகளாக முழு நேரமாக ஒரு விசுவாச ஊழியத்தை திருச்சியை மையமாக கொண்டு எல்லா இடங்களிலும் பல நிலைகளில் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். पिछले 20 सालों से यानी 2004 साल से लेकर के 20 सालों से तमिलनाडु के त्रिची जो शहर है उसके केंद्र बनाते हुए और उसके चारों ओर और इधर उधर बहुत ही इलाका में जाके परमेश्वर की सेवा करने के लिए परमेश्वर मुझे मदद किया और मदद कर रहा है। இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக மீண்டும் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். आइए हम सब कोई अपनी आंखों को बंद करें। परमेश्वर आज भी मुझे मौका दिया आपके बीच में सेवा करने के लिए। हम सब कोई आंखों को बंद करके प्रार्थना के साथ शुरू करें। Come Holy Spirit, we need you. Come sweet Spirit, we pray. Come in your strength and power. Come in your gentle way. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना को हम करते हैं हमारे भले स्वर्गीय पिता आमीन। இன்றைய ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த வாரத்திற்காக நீர் எங்களோடு என்ன பேசுகிறீர் என்று நான் ஜெபத்தில் தரித்திருந்தேன். मैं इस आराधना के लिए और प्रचार के लिए इस दिन के लिए परमेश्वर के सम्मुख में ठहरा रहा कि प्रभु आज प्रचार करने के लिए आपसे क्या वचन
दिया जाएगा। கடந்த 28 ஆண்டுகளாக நான் இந்த முறையில் தான் என்னுடைய பிரசங்கங்களை ஆயத்தம் பண்ணுகிறேன். पिछले 28 सालों से इसी तरीका से ही मैं अपने प्रचार को तैयार करते आ रहा हूं। கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். परमेश्वर की वाणी को मैंने सुना। ஆண்டவர் சொன்னார் துளிர்க்கும். परमेश्वर ने कहा कि फूल उठेगा। கட்டாயமாக துளிர்க்கும் என்று கர்த்தர் பேசினார். परमेश्वर ने कहा जरूर बातें जो फूल उठेंगी। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. यशायाह नबी की किताब 58 अध्याय उसका 8वां वचन को अगर आप देखेंगे वहां एक शब्द दिया गया है। அப்பொழுது விடியற்காலத்தின் வெள்ளிப்பை போலவின் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். तब तेरा प्रकाश पौ फटने के समान चमकेगा और तू शीघ्र चंगा हो जाएगा। तेरा धर्म तेरे आगे आगे चलेगा। यहोवा का तेज तेरे पीछे रक्षा करते चलेगा। உன் சுகவாழ்வு துளிர்க்கும். तू शीघ्र चंगा हो जाएगा। எந்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வேதத்தில் நிபந்தனையின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. कोई भी वायदा या प्रतिज्ञा क्यों न हो बाइबल में वो एक शर्त को रखते हुए वायदा दिया गया है। ஏசாயா 58ஆம் அதிகாரம் வெறும் உபவாசத்தை பற்றி எழுதவில்லை, உகந்த உபவாசத்தை பற்றி எழுதியிருக்கிறது. यशायाह 58 अध्याय में न केवल उपवास प्रार्थना के बारे में लिखा गया है लेकिन एक उचित उपवास प्रार्थना के बारे में लिखा गया है। பசியை அடக்குவதை பற்றி எழுதவில்லை, இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. भूख मिटाने के लिए या भूखे रहने के लिए वहां नहीं लिखा गया है लेकिन वहां परमेश्वर के सम्मुख में हृदय के साथ तैयार रहने की बात को उपवास के रूप में लिखा गया है। எது சரியான உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. सही उपवास किया है करके इस अध्याय में वर्णन है। அப்படி அந்த உகந்த உபவாசத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். तो इस प्रकार उपवास करने वालों से परमेश्वर यूं कहता है कि तुम चंगे हो जाओगे। எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் என் வாழ்க்கையை துளிர்க்க செய்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर किन किन क्षेत्रों में मेरे पांव फटने के लिए या मेरा चंगा होने के लिए कहता है। வேதம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. गिनती के किताब 17वां अध्याय उसका 8वां वचन यूं कहता है। மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. दूसरे दिन मूसा साक्षी पत्र के तंबू में गया तो क्या देखा कि हारून की छड़ी जो लेवी के घराने के लिए थी उसमें कलियां फूट निकली, अर्थात उसमें कलियां लगी और फूल भी फूले और पक्के बादाम भी लगे हैं। வேதம் சொல்லுகிறது, ஏன் இந்த பகுதியில் ஆரோன் என்கிற ஆசாரியனுடைய கோல், லேவி கோத்திரத்தை சார்ந்தவனுடைய கோல் துளிர்க்க வேண்டும் என்று வேதம் இங்கே அழகா எழுதியிருக்கிறது. यहाँ क्यों हारून के जो लाठी या हारून की जो छड़ी वो इस प्रकार फूट निकलने के लिए और उसमें कलियां लगने के लिए क्या है कारण? கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் லேவி என்கிற கோத்திரத்தை ஆசாரிப்பு கூடாரத்திலே நின்று சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, பலிபீடத்தின் ஊழியத்தை செய்வதற்காக பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டார். परमेश्वर ने 12 गोत्रों में से लेवी गोत्रों को चुन लिया कि वे उस मिलाप वाले तंबू में भीतर प्रवेश करें और बलि की बातों को देखें और प्रार्थना की बातों को देखें और याजक की बातों को वे ही किया करें करके परमेश्वर ने लेवी को चुन लिया। தேவனுடைய விசேஷத்தை அழைப்பை பெற்ற மோசே, அவனுடைய சகோதரன் ஆரோன் போன்றவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். परमेश्वर के चुने हुए दास मूसा और उसके भाई जो आरून है वे दोनों लेवी गोत्र से निकाले गए। கர்த்தர் அவர்களை விசேஷித்த விதமாய் அழைத்து அவர்கள் மேல் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய அழைப்பை
அவர்களுக்கு தந்தார். परमेश्वर ने दोनों को विशेष रूप में बुलाया और परमेश्वर ने अपनी जिम्मेवारी और अपने बुलाहट को उनके हाथों में धराए. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே கோராகு என்கிற ஒரு மனிதன் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆரோனை குறித்தும் மோசேயை குறித்தும் விரோதமாக ஜனங்களை எழுப்பிவிட்டு அவர்களுக்கு முன்பாக வந்து கலகத்தை உண்டு பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है गिनती की किताब 16वां अध्याय में कोरह करके एक व्यक्ति जो परमेश्वर के विरुद्ध में उठा, वो मूसा और हारून के विरुद्ध में बहुत ही एक बलवा करने वाले या विरोध करने वाले लोगों को कोरह ने खड़ा करवाया. வேதம் சொல்லுகிறதை போல இந்த ஆரோனும் மோசேயும் தாங்களாக இந்த ஊழியத்திற்கு வரவில்லை. கர்த்தர் அவர்களை முன்குறித்தார், திட்டம் பண்ணினார், அவர்களை அபிஷேகித்தார், பிரித்தெடுத்தார், ஊழியத்தின் தலைமைத்துவத்திலே கொண்டு வந்தார். आपको मालूम होना चाहिए कि मूसा और हारून दोनों बड़े बड़े परमेश्वर के दास सेवा करने के लिए अपने से ना उठे. परमेश्वर ने उनको चुना और बुलाया और लगाया और वे वहां इस प्रकार परमेश्वर की सेवा में कार्य करते रहे. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. गिनती की किताब 17वां अध्याय 5वां वचन में यूं लिखा हुआ है. வேதம் சொல்லுகிறது, எல்லா கோத்திரத்தின் பிரபுக்களின் கையிலிருந்து நீ வாதுமை குச்சிகளை அவர்களுடைய கோத்திரத்தின் பெயரை எழுதி கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே பெட்டிக்குள்ளாக தேவ சமூகத்திலே வைக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். परमेश्वर ने मूसा से यूं आज्ञा दिया था कि बातें करके उनके पूर्वजों को कराने के अनुसार उनके सब प्रधानों के पास से एक एक छड़ी ले और उन 12 छड़ियों में से एक एक पर एक एक के मूल पुरुष का नाम लिख ले. 12 கோத்திரத்தின் பிரபுக்களும் தங்களுடைய கோத்திரத்தின் பெயர்களை எழுதி மோசேயினிடத்தில் கொடுத்த பொழுது அவன் எடுத்துக்கொண்டு போய் சாட்சியின் பெட்டியில் அந்த கோல்களை, அந்த வாதுமை குச்சிகளை வைத்தான். इस प्रकार 12 जो प्रधान लोग 12 छड़ियों को लिए और मूसा ने 12 छड़ियों के पा करके साक्षी पत्र जो रखा गया था और उस साक्षी पत्र में उस मूसा ने उन छड़ियों को रख दिया. எந்த ஒரு மரமும் ஒரு குச்சியின் மூலமாக வளருவதில்லை. அது ஒரு வேரை கொண்டு மண் சத்தை உரிந்து நீர் சத்தை உரிந்து பிற்பாடு துளிர்த்து மரமாய் வளர்கிறது. कोई भी छड़ी जो होता है वो छड़ी जो है अपने आप जो है उसमें से फूल आता नहीं है या वो फटता नहीं है और उसके लिए जड़ चाहिए और उसके लिए मट्टी चाहिए और पानी डालना चाहिए, तभी ही उसमें से कलियां फूट निकलती है. இந்த 12 வாதுமை குச்சிகளும் சாட்சியின் கூடாரத்திலே வைக்கப்பட்டது. அதிலே ஆரோனினுடைய லேவி கோத்திரத்தை சார்ந்தவனுடைய அந்த வாதுமை குச்சியும் தேவ சமூகத்தில் சாட்சி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. यहाँ पे 12 लोगों के छड़ियां लाई गई और उस साक्षी पत्र में रखा गया और उस पेटी में रखा गया और उसी में ही हारून की छड़ी भी रखी गई. என்னாகமம் 17:5 சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். गिनती की किताब 17वां अध्याय 5वां वचन में परमेश्वर ने कहा था, तब जिस पुरुष को मैं चुन रहा हूं या चुनूंगा उसकी छड़ी में कलियां फूट निकलेंगी. கோராகும் அவனை சார்ந்தவர்களும் மோசேயின் மேலும் ஆரோனின் மேலும் ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டார்கள். कोरह और उसके झुंड परमेश्वर के विरुद्ध में खड़े हुए और मूसा और हारून के विरुद्ध में शक करने वाली बातों को लोगों के मन में फैलाने लगे. எகிப்திலே 10 பெரிய அற்புதங்கள் மோசே ஆரோனுடைய கைகளின் மூலமாக செய்யப்பட்டது. मिस्र देश में 10 बड़े बड़े चमत्कार की बातें, अद्भुत कार्य जो है मूसा और हारून के द्वारा कर दिखाया गया.
அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்து விடும்படியான பெரிய அற்புதத்தையும் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த மோசேயும் ஆரோனும் செய்ததை அவர்கள் கண்டார்கள். और वो इज़राइल लोगों ने देखा था कि यही मूसा और हारून और सभी लोग जब मिस्र देश से कूच के बाहर निकल के आए थे और उन्हीं दोनों के द्वारा ये लाल समुद्र दो भाग होते हुए इज़राइल लोगों ने देखा. பிரமிக்கத்தக்க நன்மைகளை அவர்கள் மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் பெற்றார்கள். ये इज़राइल पूरे लाखों झुंड जो है परमेश्वर की ओर से मूसा और हारून के हाथों से भलाई और खाने के लिए बातें अच्छी-अच्छी आशीषें प्राप्त कर ली थी. இப்பொழுது கோராக் ஒரு சந்தேகத்தை அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணிவிட்டான். அது ஆரோன் மோசே என்பவர்களுடைய அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்ததா என்கிற சந்தேகம். अभी उसी इज़राइल झुंड में से कोरह उठ गया. वो न हारून और मूसा के विरुद्ध में बातों को बोने लगा, फैलना लेगा. और क्या इन दोनों को ही परमेश्वर ने चुना है सेवकाई के लिए? கர்த்தர் ஒன்றை செய்தார். परमेश्वर ने एक काम किया. ஜனங்கள் எல்லோரும் பார்க்க லேவி கோத்திரம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டது, ஆரோனும் மோசேயும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு முன்பாக நிரூபிக்கும்படி சாட்சி பெட்டிக்குள்ளே அந்த கோலை குச்சியை கொண்டு வந்து வாதிமை குச்சியை கர்த்தர் வைக்க சொன்னார். अब इज़राइल सारे लोगों को बीच में हारून और मूसा चुने गए हैं, मुझसे बुलाए गए हैं. उसको साबुत करने का वक्त जब आया परमेश्वर के लिए, तब उस समय हारून की छड़ी उन सारे छड़ियों के साथ उसी साक्षी पत्र में रखा गया. மோசேயும் ஆரோனும் சொல்லவில்லை நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. मूसा और हारून दोनों चिल्लाने नहीं लगे थे, दोनों बताने नहीं लगे थे कि हम लोग चुने गए हैं, हम लोग ही प्रभु के दास से प्रभु ने बुलाया करके वे लोग नहीं कुछ बोले. ஜனங்கள் கண்கள் பார்க்க அடுத்த நாள் காலை மோசே அந்த பெட்டியை போய் பார்க்கும் பொழுது, जब दूसरे दिन भोर में उस साक्षी पत्र के या उस पेटी की बातों को मूसा ने जब खोला, वहां जब लोग नजर उठाने लगे, देखने लगे, तब वो अद्भुत काम उस छड़ियों में देखने के लिए मिली. என்னாகமம் 17:8 சொல்லுகிறது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. निर्गमन की गिनती की किताब 17वां अध्याय 8वां वचन में यो लिखा है, सिर्फ हारून की छड़ी जो लेवी के घराने के लिए थी, उसमें कलियां फूट निकली. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. उसमें कलियां लगी और फूल भी फूले और पक्के बादाम भी लगने लगे. வைக்கப்பட்டது ஒரு குச்சிதான். वहां सिर्फ एक सूखा छड़ी रखा गया. ஆனால் அது தேவ சமூகத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தினாலே துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்திருந்தது. छड़ी सिर्फ रखी गई, लेकिन वो परमेश्वर के आशीष होने के चलते जब वो सूखी भी थी, वहां से आशीष होने के चलते वो फूट निकली, कलियां फूट निकलने लगी. அழைத்த கர்த்தர் ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணி லேவி கோத்திரத்தினுடைய அழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார். परमेश्वर ने जो हारून को बुलाया या लेवी गोत्र को चुन लिया सेवा करने के लिए, उसकी बुलाहट मैंने बुलाया करके लोगों को बीच में गवाही के रूप में दिखा दिया. கோராகு ஏற்படுத்தின தாக்கம், कोराह ने जो गलत प्रभाव डाला, சுற்றில் இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களில் இருந்த அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள உண்டான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், कोरह के चलते एक बुरी जो प्रभाव लोगों के मन में जो डाला गया, उसमें परमेश्वर ने लोगों को जीता दिया. ஒருவேளை ஆரோனுடைய இருதயத்திலும் கூட தன்னுடைய அழைப்பை குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். शायद ये जो कोरह की बात जो है, जो परमेश्वर के विरुद्ध में उठाता, हारून के मन में भी शक या संदेह को पैदा किया होगा. ஹalleluya. हालेलुया. ஆனால் கர்த்தர் தான் அழைத்தேன் என்பதை நிரூபிக்கும்படி, लेकिन परमेश्वर के मन में ये बातें थी कि मैंने बुलाया इनको, मैं साबुत करके दिखाऊंगा. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினார். बाइबल बताती है कि परमेश्वर ने उस हारून की छड़ी फूल उठने के लिए या कलियां फूटने के लिए दिया. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, इब्रानियों की पत्री 5वां अध्याय 4 वचन कहता है, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. इब्रानियों की पत्री 5वां अध्याय 4 वचन यो लिखा है, ये आदर का पद कोई अपने आप से नहीं लेता, जब तक कि हारून के समान परमेश्वर की ओर से ठहराया न जाए. ஆரோனை போல ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है आदर का पद कोई अपने आप से नहीं लेता जब तक कि आरून के समान परमेश्वर की ओर से टहराया न जाए. கர்த்தருடைய அழைப்பினால் நானும் நீங்களும் இந்த ஊழியத்திலே கர்த்தர் கொண்டு வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். आपको और मुझको परमेश्वर ने बुलाया, बुलाहट को पाने के चलते इस सेवकाई में हम जुड़े हुए हैं. अनेक நேரங்களில் நமக்கே நம்முடைய ஊழியத்தை குறித்த ஒரு சந்தேகம், ஊழியத்தை குறித்ததான ஒரு கேள்வி அநேகருடைய இருதயங்களில் உண்டாகி விடுகிறது. कई बार हम सेवक हैं, बुलाए गए हैं, लेकिन हमारे अंदर ही शक की बातें या संदेह की बातें, क्या मैं बुलाया गया हूं, इस प्रकार की बातें उठती है. எலியாவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். எலியா ஓடின எலியா. வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓடினவன் பின்பு நடந்தான், பின்பு போய் ஒரு இடத்தில் தங்கிவிட்டான். हम एलिया जो शूरवीर था, अद्भुत काम कर दिखाया था पहला राजा 17वां अध्याय में, लेकिन उन पहला राजा उस 19वां अध्याय में देखते हैं वो पहले दौड़ता था, फिर चलता था, फिर निराश होके लेट गया. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே எலியா ஆகாப்பின் ரதங்களுக்கு முன்பாக ஓடினான். बाइबल बताती है पहला राजा 18वां अध्याय में एलिया की दौड़ के बारे में बताती है कि एलिया जो है आहाब राजा के रथ को पार करते हुए आगे दौड़ने लगा. ஆனால் அதே எலியா சோர்வினாலே, பயத்திற்கு, எசேபேலின் சத்தத்திற்கு இடம் கொடுத்ததினாலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி நடந்து போய் பின்பு தங்கினான் என்று தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. तमिल बाइबल में हम लोग पढ़ते हैं वो इज़बेल की उस धमकाने वाली या धमकी देने वाली शब्द को सुन करके पहले वो दौड़ता था, फिर चला, फिर लेटा, बस लेटकर निराश हो गया. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியா கூட சோர்ந்து போக ஓடினவன் நடந்து தங்குவதற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு அவனுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணினது. जरूर उसके जमाने में ऊपर से आग को उतारने वाला एलिया शूरवीर रहा, लेकिन उतना एलिया जो दौड़ता था फिर चलने लगा, फिर लेट के या बैठ के निराश होने लगा. பேதுருவை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். பேதுருவும் அவனோடு இருந்த அப்போஸ்தலர்களும் கூட பயத்தினாலே, யூதர்களுக்கு பயந்ததினால், ரோமர்களுடைய தண்டனைக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டிக் கொண்டது மாத்திரமல்ல, இந்த பேதுரு 3 முறை தேவனை மறுதலித்து தன்னுடைய அழைப்பை குறித்து வெறுமையாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. आप पतरस के बारे में, उनके झुंड के बारे में और लोगों के बारे में देखिएगा, वे भी यहूदियों से डरने के चलते हमें भी लोग मार डालेंगे, खत्म कर डालेंगे, इसको कमरे के अंदर और उसके किवाड़ को बंद करके लोग डरते खामते थे. और वहां पे बहुत सी ऐसी बातों को देख सकते हैं. उस पतरस के बारे में वो 3 बार इसी के चलते या डर के चलते या और पीछे हटा इनकार भी किया प्रभु यीशु मसीह का. ஆரோனாக இருக்கலாம், हारून भी क्यों न हो, எலியாவாக இருக்கலாம், या उस पुराना नियम का एलिया क्यों न हो, பேதுருவாக இருக்கலாம், या नया नियम वाले जो पतरस क्यों न हो. இவர்கள் எல்லோரும் அசாதாரணமானவர்கள். ये सारे लोग असाधारण दिखने लगे. ஆனாலும் அவருடைய இருதயத்திலே ஒரு அழைப்பை குறித்த ஒரு வேதனையை, ஒரு வெறுமையை, ஒரு பயத்தை, கேள்வியை சுற்றிலும் நடந்த சம்பவங்கள் அவர்களுக்கு உண்டாக்கினது. ये सूरवीर थे, परमेश्वर के चमत्कार काम करते थे तीनों लोग, लेकिन चारों तरफ जो होने वाली घटना या चारों तरफ जो लोगों से बोलने वाली जो बोली, इन्हीं लोगों को ताकत को निकाल दिया और उन्हीं लोगों को लेटा दिया. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அழைப்பை குறித்த சந்தேகத்தோடு, பலவிதமான குழப்பத்தோடு இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க அழைப்பு துளிர்க்கும். आज भी यहाँ बैठे हुए लोगों में से कई लोग शायद इसी प्रकार पहले दौड़ते थे, लेकिन अभी चलते निराश होके आप रहते होंगे. लेकिन परमेश्वर यूं कहता है कि आपकी छड़ी के बारे में और आपके जीवन के बारे में वो जो है कलियां फूट निकलेंगी. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. रोमियो की पत्री 11वां अध्याय 29 वचन यूं कहता है, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. वहां रोमियो 11:29 में यूं पाते हैं, क्योंकि परमेश्वर के वरदान और बुलाहट अटल है.
தேவனுடைய கிருபை வரங்கள் மாறுவதில்லை. परमेश्वर के अनुग्रह अटल है. அழைத்த அழைப்பு மாறுவதில்லை. परमेश्वर की बुलाहट न बदलती है. அநேக நேரங்களில் நான் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுதெல்லாம் நான் தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். कई बार जब कभी मैं परमेश्वर के सम्मुख में जाता हूं तब परमेश्वर के ओर से एक शब्द को सुना हूं और परमेश्वर की उपस्थिति को मैंने महसूस किया है. குற்ற மனசாட்சியோடு போகும்போதாக இருக்கலாம். शायद मैं एक दोष लगाने वाली एक मन के साथ मैं वहां जाता होगा. கேள்விகளோடு போவதாக இருக்கலாம். या मेरे मन में कई प्रश्नों के साथ परमेश्वर के सम्मुख में मैं गया होगा. அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சத்தம் இப்படிதான் தொனித்திருக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன். तो उस समय निराश होकर मैं गया, इस प्रकार हार के मैं गया. तब परमेश्वर की ओर से जो शब्द मिला मेरे अंदर एक बहुत बड़ा उत्साह को लाने वाली शब्द रहा. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. परमेश्वर के अनुग्रह के वरदान और परमेश्वर की बुलाहट इस वचन के अनुसार अटल है. பிரியமானவர்களே, உங்கள் அழைப்பை குறித்து நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கலாம். मेरे प्रियो, क्या आप अपने बुलाहट के बारे में संदेह करने वाले हैं? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அழைப்பை இன்றைக்கு ஆண்டவர் துளிர்க்க செய்கிறார். आज परमेश्वर कहता है कि आपके बुलाहट को आज कलियां फूट निकलने के लिए परमेश्वर दे रहा அழைப்பை है. தேவன் உறுதிப்படுத்துகிறார். आपके बुलाहट को परमेश्वर पक्का निर्माणित कर रहा है. உங்களை அழைத்த அழைப்பின் பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். जिस मार्ग में आप बुलाए गए जाने के लिए उस मार्ग में परमेश्वर लिए चलते जा रहा है. எத்தனை சூழ்நிலைகளின் தாக்கங்கள் உங்கள் மேல் வந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்குமானால் உற்சாகப்படுத்தப்பட்டு நீங்கள் முன்னேறி போவீர்கள். कितने भी परिस्थिति की नकारात्मक बातें आपके कान में गूंजता क्यों न हो, लेकिन परमेश्वर का शब्द अगर उसी में से मिलता रहेगा तो आप निराश न होते हुए, हिम्मत न हारते हुए आगे बढ़ते जाएंगे. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் நான் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அலைத்தவரே, அலைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அலைத்தவரே, அலைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. உங்கள் அழைப்பு துளிர்க்கும். आपके बुलाहट कलियां फूट निकलेगी. ஹalleluya, हालेलुया. இரண்டாவதாக எதை துளிர்க்க செய்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார்? अभी दूसरी बात की ओर आगे बढ़ने जा रहे हैं. किस और बात को परमेश्वर उसमें कलियां फूट निकलने देगा? நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். न्यायों की किताब 5वां अध्याय उसका 13 वचन को हम सुनेंगे. இப்படி வேதம் சொல்லுகிறது. इस प्रकार बाइबल कहती है. நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5 14ஆம் வசனம். माफ कीजिए 14वां वचन 14. அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. अब्राहीम में से वे आए जिसकी जड़ अमालेक में है. எப்பொழுது இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். तो ये घटना कब जो है हुई और कब लिखा गया करके मैं आपसे बातें करना चाहता हूं. கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு நேராக இஸ்ரவேலர்களை கொண்டு போவதற்கு அவர்
செயல்பட்டு கொண்டிருக்கிறார். परमेश्वर वायदा किया हुआ देश की ओर इजराइल लोगों को ले जाने के लिए अगुवाई कर रहा है. அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பூமியிலே யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் ஆங்காங்கே அவரவர்களுக்கு இருந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைத்தார். परमेश्वर ने यहोशू के नेतृत्व में और जहां-जहां उन लोगों को रखना है इजराइल लोगों को उन लोगों को उस देश में परमेश्वर ने यहोशू के द्वारा रखवाया. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் கானானியர்கள் என்கிற ஒரு ஜாதியை அவர்கள் முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை விட்டு வைத்தார்கள். बाइबल बताती है इजराइल लोग जो है उस कानान की जो जाति थी उन जाति को पूरे भगाए नहीं और उन लोगों को वहां कुछ लोगों को इजराइल लोगों ने छोड़ दिया कनान देश में. இந்த கானானியர்கள் தங்களுடைய தெய்வ வணக்கத்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளே புகுத்துவதற்கு எப்பொழுதும் போராடிக் கொண்டிருந்தார்கள். ये कनान लोग जो हैं अपने कनानीय देवता या कनान के जो ईश्वर थे उन ईश्वर की बातों को इजराइल लोगों में या डालने के लिए घुसाने के लिए वे लोग कोशिश करते थे. முற்றிலும் அழிக்கப்படாமல் விட்டுவிட்ட இந்த கானானியர்கள் யுத்தத்திற்கு தொடர்ந்து இஸ்ரவேலர்களை நெருக்கி युद्धத்திலே தள்ளினார்கள். इजराइल लोग कनान के वासियों को छोड़ दिए थे. इसके चलते कनान में पहले रहते थे वे लोग युद्ध करने के लिए इजराइल लोगों के साथ हमेशा लड़ने के लिए आते थे. இந்த கானானியர்களின் யுத்தத்தில் ஒரு நாள் தெபோராலும் பாராக்கும் இணைந்து அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலின் பக்கமாக யுத்தத்தை திருப்பி ஜெயத்தை எடுத்தார்கள். इस प्रकार हम देखते हैं युद्ध में और दबोरा और वहां बराक जो है दोनों जन मिलके इजराइल में होके और इजराइल के विरुद्ध में जितने लोग आए थे उन लोगों से इजराइल लोगों को जीत मिलने दिया. நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த ஜெயத்திற்கு பிற்பாடு தெபோரால் பாடின பாடலை எழுதி இருக்கிறது. न्याय किताब में 5वां अध्याय में उसके बाद हम देखते हैं उस जीत के बाद देबोरा ने जो गाना गाई उस गाना के बारे में वर्णन किया गया है. அது வெற்றியின் கீதம். वो एक जय ललकार की गाना है. அங்கே வேதம் சொல்லுகிறது தெபோரால் தூண்டி விடுகிறவளாக இருந்தால் वहां बताया गया है दबोरा जो है उस खाने वाले और लोगों को बिल्कुल उत्साह देने वाले काम करते थे. இஸ்ரவேலின் சில கோத்திரங்களை சார்ந்தவர்களை யுத்தத்திலே வெற்றி பெறுவதற்கு ஏதுவாய் தூண்டி விடுகிற ஒரு உந்து சக்தியாய் இருந்தார். दबोरा ऐसे अच्छे काम करती थी कि इजराइल लोगों में जो लोग थे उनको जाओ हम जीतेंगे जाओ करके इस प्रकार उत्साह दिलाती थी. பாராக்கும் அவனோடு இணைந்தவர்களும் போய் யுத்தத்திலே போய் ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள். इसी के चलते बाराक और वो उनके झुंड जो इस्राएल में से निकला और वे लोग जीत को हासिल करके ले आए. வேதம் சொல்லுகிறது தெபோராலும் பாராக்கும் மாத்திரமல்ல அதை சார்ந்த ஒரு சிலரும் இந்த யுத்தத்தின் வெற்றிக்கு காரணமாய் இருந்தார்கள். बाइबल बताती है ये विजय या जय के कारण सिर्फ दो लोग नहीं रहे और दबोरा और बाराक नहीं रहे और भी कई लोग इस्राएलों के जीत के कारण बने. இந்த வெற்றியின் கீதம் வெறுமனே வெற்றியை பறைசாற்றுவது மாத்திரமல்ல இந்த வெற்றிக்கு கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவாய் ஒத்துழைப்பாய் இருந்ததை போல அந்த கர்த்தரின் யுத்தத்திலே இவரவர்கள் எல்லாரும் இணைந்து ஜெயத்தை எடுத்தோம் என்பதை பதிவு செய்வதை போல எழுதப்பட்டிருக்கிறது. ये दबोरा का गाना जो है और उसमें कई लोग मिलके परमेश्वर के हाथ से जो जीत मिला उसके कई लोगों ने मदद किया करके उनको दर्शाने वाला गाना के रूप में दबोरा गाना गाई. வேதம் சொல்லுகிறது நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் 14ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. अगर आप न्यायों की किताब 5वां अध्याय 14 वचन को पढ़ेंगे तो इस प्रकार वो वचन कहता है உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். तेरे पीछे तेरे दलों में माकीर में से जो हाकिम और जबुलूल में से सेनापति का दंड लिए हुए उतरे बेन्यामीन वाले. மாகீரில் இருந்து அதிபதிகளும் वहां मागीर के से जो हाकिम लोग थे वे भी செபுலோன்களில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். और जबुलून से भी सेनापति का दंड जो लिए हुए उतरे. எல்லோரும் ஒன்றாக இணைந்து தெபரோலின் தலைமையிலே பாராக்கின் தலைமையிலே ஒரு யுத்தத்தை நிறைவேற்றி
வெற்றியை நாங்கள் நிலைநாட்டினோம் என்று சொன்னார்கள். ये गीत में क्या लिखा गया है कि दबोरा और बाराक सिर्फ नहीं, और वहां उस बन्यामीन से आए और यहां से लोग आए, वहां से लोग आए, ये सारे लोग मिलके गए और उस जय को हासिल किए. எப்பொழுது ஒரு வெற்றி துளிர்க்கிறது, और यहां एक जय खलिया के रूप में फूट रही है. நான் மாத்திரம் அந்த வெற்றியை துளிர்க்க செய்ய முடியாது. सिर्फ हम या मैं अकेले उस जीत का कलियां फूटने न दूंगा. தேவனால் ஏவப்பட்டவர்களையும் என்னோடு கூட இணைத்துக் கொண்டு ஒரு வெற்றியை நான் உறுதி செய்ய முடியும். और ये कलियां फूट निकलने के लिए या उस जीत के लिए न केवल मैं या दो जन, मेरे साथ कई लोगों को लेके जाना पड़ेगा. தெபோராளோடு பாராக்கோடு இப்படிப்பட்டவர்களும் இணைந்ததனால் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று. दबोरा और बारा के साथ और इतने लोग मिलने के चलते ये विजय हासिल किया गया. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே ஒருத்தர் மாத்திரம் செயல்பட்டு ஒரு வெற்றியை நாம் நிலைநாட்ட முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இணைந்தால் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண முடியும். परमेश्वर के बड़े राज्य में बड़े जीत के लिए सिर्फ मैं या दो जन से नहीं हो सकता, लेकिन सभी लोग उसमें हाथ दे के उस जय को हासिल करना पड़ेगा. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே தேவனுடைய ஆவியின் ஏவுதலை அறிவதும் அதற்கு கீழ்ப்படிவதும் மிகவும் அவசியம். परमेश्वर के जय को प्राप्त करने के लिए परमेश्वर से आत्मा से अगुवाई प्राप्त करके आत्मा से चलाए जाने के लिए दरकार है. யாரெல்லாம் அப்படி வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இணைந்து இலக்கை நோக்கி செயல்படுவது மிக மிக அவசியம். ऐसे आत्मा से चलाए जाने वाले झुंड को पहचानना पड़ेगा, लोगों को पहचानना होगा और उन आत्मा से चलाए जाने वाले लोगों को लेके उस युद्ध में उतरना होगा. இணைந்து கானானியர்களுக்கு மேலாக அமலேக்கியர்களுக்கு மேலாக ஒரு பெரிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியை அவர்கள் फिर मिलके कनान में रहने वाले के विरोध में या उस परमेश्वर के विरुद्ध में रहने वाले उस झुंड के विरोध में लड़ना पड़ेगा. பிரியமானவர்களே, मेरे प्रियो, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே உங்களுடைய பங்கு பெரிது. परमेश्वर के राज्य को स्थापित करने में आपके हाथ में बहुत बड़ा हिस्सा है. உங்கள் ஆவியின் ஏவுதலை சரியாய் பகுத்து உணர்ந்து கொள்ளுகிற தெளிவு மிக மிக அவசியம். ये आत्मा को परखने का जो कार्य करने वाले जरूर इसमें हाथ लगाए. மற்றவர்களையும் ஏவப்பட்டவர்களையும் அணைத்துக் கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் உபயோகிப்பதும் மிக மிக அவசியம். तो सिर्फ ऐसा झुंड में मैं नहीं रहूंगा, ऐसे ही आत्मा में वो परखने वाले या आत्मा से चलाए जाने वाले झुंड को लेके हम लोग उतरने पाए. எல்லோரும் இணைந்து செயல்படுவது அதைவிட மிக மிக அவசியம். सब लोग मिलके काम करना उससे बढ़कर की बात है. ஆகவேதான் வேதாகமம் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், इसलिए बाइबल के नया नियम की रोशनी में अगर आप देखेंगे, கிறிஸ்துனுடைய ஊழிய குழுவாக இருக்கலாம், शायद मसीह के साथ मसीह यीशु के साथ चलने वाले झुंड क्यों न हो, பவுலினுடைய ஊழிய குழுவாக இருக்கலாம், या प्रेरित पौल के साथ चलने वाले सेवा करने वाले झुंड क्यों न हो, எல்லோரும் ஒரு மனத்தை எம்பசைஸ் பண்ணி ஒரு மனதோடு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே கவனம் வைத்தார்கள். सब कोई एक काम को करते थे कि वे लोग एक मन में हुए और एक चित्त में होके वे लोग सेवा करते थे. இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். एक और बात को मैं यहाँ जोड़ना चाहता हूँ. நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 வசனத்தின் பின்பகுதியை கவனித்து வாசிப்பீர்களானால், न्यायों की किताब 5वां अध्याय 15वां 16वां वचन के पिछले भाग को अगर ध्यान से देखेंगे तो ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. वहां रूबन की फूट के चलते और वहां बहुत लोग खत्म किए गए करके लिखा गया है. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. रूबन के फूट के चलते कई लोग मन में निराश हो गए. என்னை கவனியுங்கள். ना अच्छा से ध्यान दे. ரூபன் என்கிற ஒரு கோத்திரத்தினுடைய பிரிவினைகளால் உண்டான மனோவிசாரங்கள் மிகுதி. वहां रूबन के गोत्र के चलते बहुत बड़ा फूट की बातें लोगों के बीच में फैलाई गई. அவன் உண்டாக்கின பிரிவினையின் நினைவுகள் எனக்குள்ளே சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது என்று தெபொராலும் பாராக்கும் பாடுகிறார்கள். और दबोरा बाराक जो है इसी प्रकार रूबन के बारे में बातचीत करते हुए गाते हुए दिखाई दे रहे हैं. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். उस बात को ध्यान से सुनिएगा. யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் யோர்தானை தாண்டுவதற்கு முன்பாக यहोशू के नेतृत्व में यर्दन नदी को पार करने के पहले வேதம் சொல்லுகிறது, இந்த யோர்தானின் இந்த புறத்திலேயே
ரூபனின் கோத்திரம் அங்கேயே அவர்களுக்கான அந்த இடத்தை பங்கை யோசுவா தேவனுடைய ஆலோசனையின்படி கொடுத்தான். उस जगह रूबन की नदियों के पास ही बड़े बड़े काम मन में ठाने गए और रूबन गोत्र के लिए परमेश्वर के अगुवाई के लिए उस यर्दन नदी को पार करने के पहले यहाँ ही बस्ती को देने लगा. வீட்டிலே வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். घर में जाके यहोशू की किताब पहला अध्याय 12, 13, 14, 15 वचन को पढ़ के देखिए. யோசுவா சொன்னான், ரூபன் உன்னுடைய பங்கு யோர்தானின் இப்புறத்திலேயே வந்து விட்டபடியினால் நாளை அங்கே யோர்தானை தாண்டி யுத்தம் நடக்கும்போது உன் சகோதரர்களுக்கு நீ கை கொடுக்க வேண்டும். ये रूबन तुम्हारे जो हिस्सा है, तुम्हारे जो मिला है आशीष, वो यर्दन के पार होके वहां नहीं, यर्दन से इधर ही मिल गया है. इसलिए कल तुम्हारे भाई लोग जब यर्दन को पार करके उस देश में जाने जाएंगे तब तुम्हें उनको सपोर्ट करना होगा, मदद करना होगा. அங்கே தெபொராலும் பாராக்கும் மற்றவர்களை எழுப்பி விடும் பொழுது ரூமன் காதுகளில் இந்த சத்தம் கேட்டும் தன்னுடைய கடமையில் பொறுப்பை தவறி யோர்தானின் இக்கரையிலே அவன் சுயநலமாய் தனக்கு உண்டான அந்த சுதந்திரத்திலே சந்தோஷமாய் தங்கிவிட்டான். जब दबोरा और बाराक उन जीत के चलते गीत गा रहे थे वहां, तब रूबन सुना होगा कि मैं तो कुछ कर नहीं पाया करके, मैं तो इधर ही आरामदेव जगह में रह गया करके उसके मन उसको दोषी ठहराता होगा. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான மனோவிசாரங்கள் மிகுதி. रूबन की जो फूट की बातें के चलते कई लोग मन में अपने हिम्मत को छोड़ दिए थे. மனவிசாரங்கள் मन के हिम्मत को हारने वाले மனதை ஒடுக்குகிறது. और उनके मन को खेदित कर दिया. மனதில் காயத்தை உண்டாக்குகிறது. मन में घाव को वे लोग पाए. மனதில் இருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை அது குறைக்கிறது. मन में पवित्र आत्मा की अगुवाई को ये रूबन की बातें बिल्कुल दबाव डालने लगा. ஆகவேதான் இப்படி சொல்லுகிறது, ரூபனின் பிரிவினையினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. इसलिए वहां लिखा है रूबन की फूट के चलते, वो अलग होने के चलते कई प्रकार की खेद की बातें हुई. ரூபன் இப்படி செய்து விட்டானே, रूबन तो ऐसा काम तो कर लिया है. நாங்கள் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கானானியர்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு ஒத்தாசை செய்யாமல் நின்று விட்டானே. हम लोग यर्दन पार करके कनान में रहने वाले लोगों के ऊपर विजय प्राप्त करने के लिए ये रूबन ने मदद या सपोर्ट तो नहीं कर पाया. தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து விட்டானே. परमेश्वर के वचन को रूबन ने तुच्छ जान लिया. அந்த இருதயத்தின் நினைவுகளினால் உண்டான விசாரங்கள் மீண்டும் மீண்டும் அது கலக்கத்தை உண்டு பண்ணினது. इस मन में जो बातें इससे होने लगा, बार बार इस प्रकार की बातों को मन के लोगों के अंदर एक बुराई जैसे फैलने दे दिया. நன்றாக கவனியுங்கள். अच्छा से ध्यान दें मेरी बात के ऊपर. இவ்வளவு காரியங்கள் இருந்தும் इतनी सारी बातें जब हुआ या हुई उसके बाद भी கர்த்தர் உண்மையுள்ளவர். परमेश्वर तो विश्वास योग्य है. வேதம் சொல்லுகிறது எப்ராயிமில் இருந்து துளிர்த்தல் உண்டானது. बाइबल बताती है एफ्राइम से एक कलियां फूट निकलने वाली है. ரூபன் கை கொடுக்காமல் போயிருக்கலாம், ஆனால் எப்ராயிம் கை கொடுக்கிறதற்கு முன்னாடி வந்தது. जरूर रूबन ने हाथ नहीं दिया, सपोर्ट नहीं किया, लेकिन एफ्राइम और एक जन है, वो यहां मदद करने के लिए उसकी कलियां फूट निकलने लगी. கை கொடுக்கிறதற்கு நம்பிக்கை உடையவர்கள் கை கொடுக்கிறதற்கு தவறினால் கர்த்தர் கை கொடுப்பதற்கான ஏராளமானவர்களை எங்கிருந்தாவது எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துவார் என்பது வேதம் பல இடங்களில் எழுதியிருக்கிறது. बाइबल में आप कई जगह में देख सकते हैं, अगर कोई सपोर्ट करने के लिए या मदद करने के लिए नहीं आए हां, तो भी परमेश्वर कई और कोने कोने में से सपोर्ट करने वाले, मदद करने वाले हाथों को खड़ा कराएगा. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை, आपके जीवन का निशाना को, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, या आपके जीवन में परमेश्वर से दिए गए वायदाओं को, சகலவற்றையும் சுதந்தரிக்கத்தக்கதாய் உங்களுடைய வேர் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்றார். उन सारे आशीष का वारिस होने के लिए आज परमेश्वर आपसे कहता है कि आपके कलियां फूट निकलेंगी. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. மூன்றாவதாக
तीसरी जो बात की ओर आगे बढ़ रहे हैं, தானியேலுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 to 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். दानियल नबी की किताब 4 अध्याय 13 से 15 वचन तक अगर आप पढ़ेंगे, வேதம் சொல்லுகிறது நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனத்தை கர்த்தர் நேபுகாத் நேச்சாருக்கு காண்பிக்கிறார். बाइबल बताती है नेबुकदनेस्सर के उसके राज्य के एक बात को, होने वाली बात को दर्शन के रूप में, स्वप्न के रूप में उसी राजा नेबुकदनेस्सर को परमेश्वर ने दिखाया. அப்பொழுது அந்த தரிசனத்திலே அவன் ஒரு காட்சியை காண்கிறான். तो नेबुकदनेस्सर उस दर्शन में एक दृश्य को उसने देखा. ஒரு பெரிய விருட்சம், एक बहुत बड़ा पेड़, கொப்புகள் நிறைந்த விருட்சம், बहुत शाखा उसमें पाए गए थे. இலைகளும் கனிகளும் நிறைந்த விருட்சம். उस पेड़ में पत्ते और फूल निकले हुए थे, फल थे. அதே अनेक பறவைகளையும் மிருகங்களையும் கூட உள் அடக்குவதற்கு ஏதுவான ஒரு பெரிய விருட்சம். बहुत बड़ा पेड़ होने लगा, उसमें पत्ते थे और फल थे, कई पक्षी आके उसमें आराम पाने लायक वो बढ़ गया. நேபுகாத் நேச்சார் காண்கிற தரிசனம் என்ன? அந்த பெரிய விருட்சம் வெட்டப்படுகிறது. नेबुकदनेस्सर ने उस दर्शन में देखा, राजा ने देखा कि वो पेड़ कई पक्षियों का, कई लोगों का आराम देने वाली, अभी वो पेड़ काटा गया. அந்த தரிசனத்தில் ஒரு ஆறுதலான ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். उस दर्शन में एक तसल्ली देने वाली बात को आपके मैं पढ़ूंगा. 4ஆம் அதிகாரம் தானியேல் 4:15 இப்படி சொல்லுகிறது. दानियल 4 अध्याय 15वां वचन यूं कहता है, எல்லாவற்றையும் வெட்டிவிட்டு அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். और सारी बातें काटा जाए, उसके ठूंठ को जड़ समेत भूमि में छोड़ो. அடிமரம் பூமியில் இருக்கட்டும். उसका ठूंठ उस धरती पर छोड़ा जाए. அந்த விருட்சத்தினுடைய வேரோடு அந்த விருட்சத்தை பிடுங்கி அது எரிக்கப்படாமல் அதன் அடிமரம் விட்டு வைக்கலாயிற்று. उसको ऊपर ही ऊपर काटो, लेकिन नीचे का जो जमीन में पकड़ा हुआ जड़ या ठूंठ उसको छोड़ दो. தானியேல் வந்து சொன்னான், दानियल आके कहने लगा, நேபுகாத் நேச்சாரே, அந்த பெரிய விருட்சம் நீர்தான். ये नेबुकदनेस्सर, वो जो बड़े पेड़ आप ही है. உங்களுடைய விருட்சத்திலே மிருகங்களும் பறவைகளும் கொப்புகளும் கனிகளும் பூக்களும் நிறைந்திருந்த பெரிய விருட்சம் இதுதான். हे राजा, आप ही वो पेड़ रहे और आपके तले कई लोग आए, आराम पाए, आशीष पाए, तो पेड़ आप ही रहे. இவைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தார். ये सारी आशीषें जो आप जो फैलने लायक जो बातें हुई प्रभु की ओर से हुई. ஆனால் நீரோ, लेकिन तू है राजा, மேட்டிமையாய் மாறினீர், अपने मन में फूल उठे அகந்தையாய் மாறினீர். और आप घमंडी हुए. அகந்தையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் தாழ்த்த முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் நீ அடிமரத்தை போல பனியிலும் வெயிலிலும் இருக்க வேண்டும். अभी जो है आपको यही दंड दिया जाएगा कि आप ये घमंडी होने के चलते आपका ठूंठ वहां नीचे रह जाएगा, ऊपर ही आपको काटा दिया जाएगा. அந்த அடிமரம் விடப்பட்டலாயிற்று. ये ठूंठ जो है नीचे का जड़ छोड़ा गया. பனி பெய்தது, வெயில் அடித்தது. वहां होश गिरने लगा, पानी पड़ने लगा, वहां सूरज की रोशनी गिरने लगा उस मिट्टी में. அடிமரம் விட்டு வைக்கப்பட்டதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். वहां ठूंठ जो उस अच्छे पेड़ का नीचे का जड़ जो छोड़ा गया, उसके लिए परमेश्वर की स्तुति करे. அந்த அடிமரம் ஒரு நாள் உணர்வை பெற்றது. एक वो ठूंठ का एक दिन आया तो वो अपने होश में आया தன்னுடைய மேட்டிமை அகந்தையிலிருந்து வெளியே வந்தது. और उस ठूंठ या जड़ का पगले जो घमंड बातें थी वो निकाला गया. இந்த பெரிய விருட்சமாய் நான் இருந்ததற்கு கொப்புகளும் கனிகளும் பறவைகளும் மிருகங்களும் வந்து அடையத்தக்கதாய் பெரிய விருட்சமாய் மாறினதற்கு காரணம் देव कृपा. वो ठूंठ सोचने लगा, या जड़ जो छोड़ा गया वो सोचने लगा, मैं तो बहुत बड़ा पेड़ था और फल थे, पत्ते थे, उसका कारण परमेश्वर थे, परमेश्वर से अनुग्रह ही मिला इसी के चलते हुए. இப்பொழுது அடிமரம் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. तो अपने को नम्र करने के चलते அது ये ठूंठ या जड़ बागर उस फूट कलिया के रूप में निकलने लगी. துளிர்த்து உயர 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 வளர ஆரம்பித்தது. वो कलियां फूट
उठ के फिर बड़े और बड़े पेड़ होने लगा। பல கிளைகளை விட ஆரம்பித்தது. उसके कई शाखाएं हुई, இலைகள் வந்தது, पत्ते लगने लगे செழிப்பாய் வந்தது, और हरे भरे दिखने लगा। பூ பூத்தது, वहां फूल आया, கனிகள் காய்த்து தொங்கினது, वहां फल लगने लगे, பறவைகள் வந்தது, पक्षियां आई, அதன் நிழலில் மிருகங்கள் வந்து தங்கினது. उसके छाया में कई जानवर आके आराम पाए। இது சொன்னது இப்பொழுது கர்த்தராலே இது ஆயிற்று. अभी ये पेड़ कहने लगा ये परमेश्वर से हो गया இது है। எல்லாவற்றிற்கும் காரணர் கர்த்தர். ये मैं नहीं, ये सारे कारण परमेश्वर ही है। அந்த அடிமரத்தை கர்த்தர் விட்டு விட்டு வைத்ததற்கு காரணம் அவருடைய கிருபை. उस ढूंढ या उस जड़ को परमेश्वर ने छोड़ा, कारण उसके अनुग्रह के चलते वो छोड़ा गया। அவருடைய கிருபை, उसके अनुग्रह के चलते जीवित रहा, அவருடைய கிருபை. उसके अनुग्रह के चलते रहा। பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே விலையேறப்பட்டது ஒன்று मेरे प्रियो, इस संसार में अगर बहुत ही कीमत की एक बात अगर रहेगी, அது தேவ கிருபை. वो कीमत वाली चीज वो है परमेश्वर का अनुग्रह है। தேவ கிருபை, परमेश्वर के अनुग्रह है। தேவ கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். परमेश्वर के अनुग्रह से हम जीवित हैं। அவருக்குள் நாம் அசைகிறோம். परमेश्वर में हम हिलते ढुलते हैं, ஆசீர்வதிக்கப்படுகிறோம், आशीष पाते हैं, சுகப்படுத்தப்படுகிறோம், चंगाई प्राप्त करते हैं, பலவீனத்திலிருந்து பலப்பட்டு எழும்புகிறோம், बलहीनता से उठ के ताकत के ऊपर ताकत पाते हैं, விழுந்த நிலைமையிலிருந்து மீண்டும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். गिरे हुए हालत में नहीं रहते, उठ के हम लोग खड़े हो जाते उसका अनुग्रह के चलते। அவருடைய கிருபை, उसका अनुग्रह ही है। வேதம் சொல்லுகிறது, बाइबल बताती है உன் சுக வாழ்வு துளிர்க்கும். तुम चंगे हो जाओगे। யோவேல் 2:25 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. योवेल नबी की किताब 2 अध्याय 25वां वचन यूं कहता है, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். मैंने जो चिड़िया या जो कीड़ा को काटने के लिए दे दिया था एक वक्त में, अभी मैं पुनः तुम्हें आशीष का उस जगह पर लेके आ रहा हूं, फिर तुम आशीष पाओगे। அவருடைய கிருபை, उसके अनुग्रह के चलते, அவருடைய கிருபை. उसके अनुग्रह के चलते சொல்லுங்க, हुआ। நான் நிற்பது அவருடைய கிருபை. आप कह सकते हैं कि मैं खड़ा हूं उसके अनुग्रह के चलते, நான் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை. मैंने उद्धार पाया उसके अनुग्रह के चलते, இதுவரைக்கும் நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. अभी भी मैं जिंदा हूं, जीवित हूं, उसके अनुग्रह के चलते। இந்த ஊழியத்திலே கர்த்தர் என்னை வைத்திருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை. जिस सेवकाई में परमेश्वर ने अभी तक मुझे रखा उसके अनुग्रह के चलते। கர்த்தர் உங்கள் அழைப்பை துளிர்க்க பண்ணுகிறார். परमेश्वर आपकी बुल्हाट को उस कलियां फूट निकलने दे रहा। உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தின் இலக்குகளை எத்தனை ரூபனின் மனநிலைகள் விசாரப்படுத்தி வேதனைப்படுத்தி பிரிவினை உண்டாக்கினாலும் அந்த நிலையிலும் உங்களுக்காக கை கொடுக்கிறதற்கான பென்யமீன்களை எழுப்பி, உங்களுக்காக கை கொடுக்கிறதற்கான பிராய்முகளை எழுப்பி கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை துளிர்க்க பண்ணுகிறார். आप जो परमेश्वर के राज्य में कार्यरत है तो आपके लिए बेन्यामीन को परमेश्वर खड़ा करेगा, आपके लिए इब्राहिम को परमेश्वर खड़ा करेगा। शायद जो रूबन की बातें आपको रोक सकती है या निराशा में पहुंचा सकती है, लेकिन 2, 3, 4 करके परमेश्वर आपके लिए मददगारों को खड़ा करेगा। அவருடைய மிகுந்த கிருபையினாலே उसके बड़े अनुग्रह के चलते அடிமரத்தை அவர் முற்றிலும் வேரோடு பிடுங்கி எரித்து விடாமல் அடிமரத்தை விட்டு வைத்திருக்கிறார். उस पेड़ के पूरे पूरे सारे उखाड़ा नहीं गया, पेड़ के जड़ के सहित उखाड़ा नहीं गया, लेकिन उसका ठूंठ बचाया गया ताकि उसमें से एक न एक दिन उसका फूल और फल निकलने पाए। கர்த்தருடைய சத்தத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். मैं परमेश्वर के उस वाणी या शब्द को फिर से आपके कानों में पहुंचा दे रहा हूं। துளிர்ப்பீர்கள், आपकी कलियां फूट निकलेंगी, உங்கள் சந்ததி துளிர்க்கும், आपकी आने वाली पीढ़ी के लोगों में कलियां फूटेगी, உங்கள் எதிர்காலம் துளிர்க்கும், आपके भविष्य में कलियां फूट निकलेगी, உங்கள் ஊழியம் துளிர்க்கும், आपकी सेवकाई में कलियां फूट निकलेगी, உங்களுடைய சகலமும் துளிர்க்கும். आपकी सारी बातों में कलियां फूट निकलेगी। கண்களை மூடி आंखों को बंद करें, ஜெபிக்கலாம். கண்களை மூடி आंखों को बंद தலைகளை करें, தாழ்த்தி सिरों को झुकाएं। ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். परमेश्वर के आत्मा ने आपसे बातें की है, உங்களை உற்சாகப்படுத்தி आपको இருக்கிறார். उत्साह दिलाया है, உங்களை அவர் மீண்டும் தேவனுடைய சமூகத்தின் பிரசன்னத்தினாலே இழுத்திருக்கிறார். फिर से परमेश्वर ने अपनी उपस्थिति के सम्मुख में आपको खींच लिया है। இருதயத்தை திறந்து आप मन खोले, உணர்ந்து समझे, ஜெபிப்பீர்களா? क्या आप प्रार्थना करेंगे? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். क्या हम अपनी आंखों को बंद